குமுதா பிளாக். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ பண்ணுறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புலன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வீனஸில் ஒரு மதுரை வீரன் கோயில் இருக்குது. அங்கே தான் போயிட்டு நாங்கள் பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் நாங்கள். ஆனால் இங்கே நான் பொங்கல் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வச்சுருக்கேன் நான். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் கோவிலில் பொங்கல் வைக்கிறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி போகுதுன்னு பார்க்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல் வந்து மழை வர மாதிரி இருக்குது. வேறு சீக்கிரமாக முடிச்சுட்டு hours later. இதுதான் அம்மன் ஹோட்டல். இன்னைக்கு க்ரௌடு அதிகமாக இல்லை. நம்ம போகிறது கௌரி கிருஷ்ணா போகிறோம். கௌரி சங்கர் தெரியல. ஒன்றும் 4 பேட்டை வந்துருக்கு இந்த ஹோட்டலுக்கு தெரியல. கிட்ட போய் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன ஹோட்டல்னு சொல்லிட்டு. இப்போதான் அம்மன் ஹோட்டலு. நம்ம இருக்குது லெஃப்ட்டில் அம்மன். கௌரி கிருஷ்ணா. கௌரி கிருஷ்ணாவுக்கு வந்துட்டோம் நம்ம. தோசை, அப்புறம் ஒரு ரவா தோசை, ஆனியன் ரவா, அப்புறம் ஒரு பூரி, அப்புறம் ஒரு ஊத்தாப்பம், ஒரு பன்னீர் தோசை, அப்புறம் இது இருக்கேண்ணே அந்த மேங்கோ ஷேக் இருக்கா? கடைசியாக மேங்கோ ஷேக் இல்லையாமா அது? ஓகே. ஆயில் ஊத்தாப்பம் இருக்குது. ஆயில் ஊத்தாப்பம் இட்லி மேங்கோ லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். சூப்பராக இருக்குது. எங்கள் அக்கா பையன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா சாப்பிட்ற? சாப்பிட்றதுக்கு
எலுமிச்சை பழம் இருக்குல்ல அப்படி லேசாக வர வடிவல் சொல்லாது அப்படி தூவிட்டு அப்படியே அந்த வெங்காயத்தை உள்ளே வச்சு அதை ஒரு டிப் இப்படி ஒரு டிப் அப்படி ஒரு டிப் அப்படி பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பசி தாங்க முடியல. பூரிக்கு வந்து சட்னி சொல்லி சாப்பிட்டு தேங்காய் சட்னி ஈஸியாக இருக்கு டைம் குரு குத்துறாங்க. இப்போ லஞ்ச் முடிச்சாம்மா? முடிஞ்சிச்சு, ம் கிளம்பியாச்சு. ம் சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த vlog இதோட முடிஞ்சது.